வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசிப் 3.1 சிலபஸ்ல வந்து சாப்டர் 5 பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கை பத்தி இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஒரு வெல் ஜாயிண்ட அதில் உள்ள குவாலிட்டியை வந்து அந்த ஜாயிண்ட் வந்து டேமேஜ் பண்ணாம அதில் உள்ள டிஃபெக்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது தான் வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். சரிங்களா? அந்த வெல் ஜாயிண்ட் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து இந்த என்டிடி மெத்தட் மூலிமா நம்ம வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த என்டிடி டெஸ்டிங், நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ இந்த சிலபஸில் வந்து 4 மெத்தட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபி, அல்ட்ராசோனிக், டைபெனிட்டன், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ரேடியோகிராஃபி டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ரேடியேஷனை வந்து எந்த ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்களோ, இந்த அந்த ஜாயிண்ட்டை வந்து செக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபிலிம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேடியேஷன் வந்து அந்த ஃபிலிமில் போய் அப்சர்வ் ஆகும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்சர்வேஷனில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அந்த ஃபிலிமில் வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது தெரியும். சரிங்களா? சில இதில் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கும், சில இதில் லைட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து அந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கான்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அந்த ரேடியேஷன் அந்த ஃபிலிமில் அப்சர்வ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த அந்த அப்சர்வ் ஆகுதுல அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை பொறுத்து நம்ம வந்து டிஃபெக்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பெனிட்ரேஷனை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ரேடியேஷனை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸ்ரே மூலியமா நம்ம வந்து இந்த ரேடியேஷனை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த 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 ரேடியேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை எனர்ஜி எலக்ட்ரான் பீம் தான் வந்து இந்த ரேடியேஷன். ஓகேங்களா? எக்ஸ்ரே மூலியமா பண்ணலாம் அந்த ரேடியேஷனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐசோடோப்ஸ், சரிங்களா, அட்டாமிக் ஃபியூஷன்ஸ், அந்த காமா ரேஸ் மூலயமா இந்த ரேடியேஷனை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஐசோடோப்ஸ் வந்து நார்மலாகவே இது வந்து காமா ரேஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ காமா ரேஸ் மூலயமா இந்த ரேடியேஷனை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரேஸ். இப்போ எக்ஸ்ரேல வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே மூலியமா இந்த ரேடியேஷனோட எனர்ஜி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 30 கேஇவி அதிலிருந்து 20 எம்இவி அது வரைக்கும் நம்ம வந்து எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த எனர்ஜி நம்ம வந்து இந்த வெளில செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சில கன்வென்ஷனல் எக்ஸ்ரே டியூப்ஸில் வந்து நம்ம வந்து 400 கேஇ வரைக்கும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சரிங்களா? அது எதை பொறுத்து அப்படின்னா, அந்த கண்டிஷனை பொறுத்து, அது போர்ட்டபுளா இல்லை வந்து ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷனா அதை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். சரிங்களா? இப்போ நீங்கள் போர்ட்டபுள் டைப் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கம்மியாகும். சரிங்களா? நம்ம வந்து அந்த எனர்ஜியை வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது போர்ட்டபுள்னா. இதுவே ஃபிக்ஸ்டு இன்ஸ்டாலேஷனில் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? சில எக்ஸ்ரே ப்ரொடியூசிங் டிவைஸில் வந்து 400 கேவிக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி டிவைஸை வச்சு அப்படின்னா, பெட்டட்ரான்ஸ் ஒன்று இருக்குது, அதே மாதிரி லீனியர் ஆக்சிலேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து 400 கேவி எக்ஸ்ரேக்கு மேலே நம்ம வந்து எனர்ஜியை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், எக்ஸ்ரே அந்த எனர்ஜியை. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கன்வென்ஷனல் எக்ஸ்ரே யூனிட், அந்த இதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ திக்னஸ் உள்ள ஸ்டீலில் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 60 mm திக்னஸ் உள்ள ஒரு பேஸ் மெட்டலில் நம்ம வந்து இந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். பெட்டட்ரான்ஸ் லீனியர் ஆக்சிலேட்டர், இதை வச்சு நம்ம வந்து 300 mmக்கு மேலே திக்னஸ் உள்ள பிளேட்லேயும் நம்ம வந்து பிளேட்டோ பைப்போ பேஸ் மெட்டலில் நம்ம வந்து இந்த டிஃபெக்டை வந்து செக் பண்ணலாம். நம்ம ரேடியேஷனை பாஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை வச்சு, அந்த அப்சர்வேஷன் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம வந்து டிஃபெக்டை வந்து செக் பண்ணலாம். காமா ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ் மூலியமாக தான் இந்த காமா ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? நார்மலாக நம்ம வந்து என்னென்ன ஐசோடோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இந்த வெளில வந்து செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, துலியம் 90, எட்டர்பியம் 169, இரிடியம் 192 அண்ட் கோபால் 60.
காமனாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த 4 தான். அதில் வந்து அதிகமாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இரிடியம் 192 இது அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து துலியம் 90 இருக்கு பார்த்தீங்களா? துலியம் 90 வந்து நம்ம வந்து 7 mm திக்னஸ் பேஸ்மெண்டலில் 7 mm திக்னஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த ரேடியேஷனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இதில் இதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா? எதுக்கு சிமிலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 கேவி எக்ஸ்ரேயில் ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக வந்து அந்த துல்லியம் 90 ஓட எனர்ஜி இருக்கும். சரிங்களா? இதோட டயா பார்த்தீங்கன்னா இதோட அந்த திக்னஸ் துல்லியம் 90யோட அந்த ஐசோடோப்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.5 mm இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எட்டர்பியம் 169 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 mm திக்னஸ் வரைக்கும் இந்த ஐசோடோப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? கண்டக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா? இது எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 120 கேவி எக்ஸ்ரே அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக வந்து இந்த எனர்ஜி வந்து இருக்கும். அடுத்து வந்து இரிடியம் 192 இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி வந்து 500 கேவி எக்ஸ்ரேக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10 to 75 mm திக்னஸ் பேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? இதோட ஃபிசிக்கல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3 mm. சரிங்களா? நார்மலாக இருக்கிறது டைமென்ஷன் வந்து 2 to 3 mm. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கோபால் 60 மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கோபால் 60 வந்து அதிகமான எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதோட எனர்ஜி எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 1.2 MEV எக்ஸ்ரே இந்த எனர்ஜிக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். சரிங்களா? கோபால் 60 வந்து இந்த டைப் ஆஃப் ஐசோடோப்ஸ் வந்து போர்ட்டபிள் கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து லார்ஜ் கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம கோபால் 60 வந்து வச்சுருப்போம். சரிங்களா? ஹெவியான லார்ஜ் கண்டெய்னர் வந்து தேவை. ஸோ அதனால் இது போர்ட்டபிள் டைப் கிடையாது. சரிங்களா? எவ்வளோ திக்னஸ் வரைக்கும் இது வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 150 அவ்வளோ திக்னஸுக்கு நம்ம வந்து இந்த கோபால் 60 நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ்ரேயை விட இந்த காமா ரேஸ் அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டபிலிட்டி. எக்ஸ்ரேயை காட்டிலும் இது ஈஸியாக வந்து போர்ட்டபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பவர் சோர்ஸ் தேவை கிடையாது. அதே மாதிரி எக்யூப்மெண்ட் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி எக்ஸ்ரேயை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? இந்த ரேடியோகிராஃபி டெக்னிக் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சோர்ஸு. ஸோ அந்த ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஐக்யூஐ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிலிம்மு. சரிங்களா? இந்த ஐக்யூஐ வந்து இமேஜ் குவாலிட்டி இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேஸ் மெட்டலை பொறுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் ஐக்யூஐயை. சரிங்களா? இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ வந்து சோர்ஸ் வந்து ரேடியேஷனை வந்து பாஸ் பண்ணும். அந்த மெட்டீரியலுக்குள்ளே போய் உங்களுக்கு வந்து அந்த ஃபிலிமில் வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகும். அந்த ரேடியேஷன் வந்து அந்த ஃபிலிமில் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்குது, அந்த ஜாயிண்டில் வந்து ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்குது அந்த வெள்ளை மெட்டலில் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ரேடியேஷன் வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஃபிலிமில் வந்து பார்க்கலாம். எந்த இடத்துல வந்து அதிகமாக அப்சர்வ் ஆகிருக்கு, எந்த இடத்துல கம்மியாக அப்சர்வ் ஆகிருக்கு, அதை பொறுத்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். சரிங்களா? பக்கத்தில் உள்ள பிளேஸில் காட்டிலும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்குது, பொரோசிட்டி இருக்குது, அப்புறம் வந்து கேஸ் போர் இருக்குது அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரேடியோகிராஃபி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வால்யூமெட்ரிக் டிஃபெக்டை வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து கண்டுபிடிக்கலாம். பட் இந்த பிளானர் டிஃபெக்ட், இந்த கிராக்கு, லேக் ஆஃப் சைடுவால் ஃபியூஷனு, இன்டர்னல் ஃபியூஷனு இதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இதில் வந்து இந்த பெனிட்ரேட்டிங் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஸ்லாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் அந்த கிராக்கு, சைடுவால் ஃபியூஷன்லாம் அதோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் அந்த ஃபிலிமில் வந்து தெரியாது. சரிங்களா? உங்களுக்கு சின்ன சேஞ்சஸாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த கிராக்கோ, சைடுவால் ஃபியூஷனோ
இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பிளானார் டிஃபெக்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். சரிங்களா? நீ இந்த பிளானார் டிஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேடியோகிராஃபி வந்து அன்சூட்டபுள். ஓகே, சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப லேக்காக வந்து இருக்கும். இந்த ரேடியோகிராஃபி இந்த டெஸ்ட் வந்து பெர்மனன்ட் ரெக்கார்டு. நம்ம வந்து ஃபிலிம் வந்து நம்ம கண்டினியூஸாக வச்சுருக்கலாம். சரிங்களா? பெர்மனண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் இருக்கும், அந்த வெல் கண்டிஷனோட ரெக்கார்டு. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ரே ப்ரொடியூசிங் மிஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஐசோடோப்ஸ். இந்த ஐசோடோப்ஸ் வந்து இது மூலம் காமா ரேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபிலிம்மு. ஸோ ஃபிலிமில் வந்து இந்த பார்த்தீங்களா டார்க்காக இருக்குது, இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா அந்த இடத்துல வந்து அதிகமான இதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெக்கார்டு. அதே மாதிரி நான் பிளானார் டிஃபெக்ட், வால்யூமெட்ரிக் டிஃபெக்டை வந்து சைசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளான மெத்தட் இது. எல்லா மெட்டீரியலையும் நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து சில நேரத்தில் வந்து நம்ம பைப்புக்குள்ளேயும் வந்து வச்சு செக் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளோ பெரிய திக்னஸ் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? காமா ரேஸுக்கு வந்து ஒரு பவரும் தேவை கிடையாது. சரிங்களா? இது வந்து அட்வான்டேஜ். லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ரேடியோகிராஃபி டெஸ்ட் வந்து ரொம்ப ஹசார்டஸ் டெஸ்ட். சரிங்களா? சேஃப்டி முக்கியம், ரொம்ப சேஃப்டி முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒரு இதுனா நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. சரிங்களா? பிளானார் டிஃபெக்ட் வந்து இது சூட்டபுளாக இல்லை. சரிங்களா? கிராக்கு அதெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்காது. சரிங்களா? இந்த ஃபைன் கிராக்லாம் வந்து இதில் இந்த மெத்தட் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து எப்படின்னா வந்து 2 சைடுமே அக்சஸ் தேவை. ஏன்னா வந்து ஃபிலிம் வந்து ஒரு இடத்துல வைக்கணும், சோர்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வைப்போம். ஸோ 2 இடத்துலையும் அக்சசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபிலிம் இன்டர்பிரிட்டேஷன், ஆர்டிஎஃப்ஐ நம்ம ஸ்கில்லான ஆளுகள் தான் தேவை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஃபெக்ட்லாம் வந்து என்ன மாதிரி டிஃபெக்ட் இருக்குன்னு அப்படின்னா அவங்க தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். சில இடத்துல சில அன்ஸ்கில்டு பர்சன் யூஸ் பண்ணும்போது சில டிஃபெக்ட்லாம் அவங்க மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்னொன்று என்ன, இந்த நம்ம ஐசோடோப் யூஸ் பண்ணும்போது அதோட லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைஃப் டைம் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதான் வந்து லிமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்ட்டு. இதில் வந்து எப்படின்னா ஒன்றும் இல்லை, அல்ட்ராசோனிக் அந்த சவுண்ட் வேவ்ஸை வந்து மெட்டீரியலில் எந்த மெட்டீரியலில் நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியலில் பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்குது, வேறு மீடியம் இருக்குது, லைக் ஏரோ இல்லை அதர் மெட்டீரியலோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சில இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் காட்டும். ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்டலில் வந்து வரும். சில இது வந்து ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே போயிட்டு திரும்ப வரும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து டிஃபெக்ட் இருக்கா நம்ம வந்து இந்த மெத்தட் மூலமா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் இன் அகாஸ்டிக் இம்படன்ஸ். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த வேவ்ஸ் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டும். சரிங்களா? அதை பொறுத்து நம்ம வந்து டெஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு திக்னஸ், இப்போ வந்து 25 mm திக்னஸ் பிளேட்டு. சரிங்களா? ஒரு பிளேட்டு நம்ம வந்து அதில் வந்து 20 mm வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஏர் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20 mm உங்களுக்கு வந்து ஒரு எக்கோ கிடைக்கும். அதே மாதிரி 25 mmலையும் ஒரு எக்கோ கிடைக்கும். ஸோ 25 mm திக்னஸ் பிளேட்டில் 20 mmல கிடைக்குதா, அப்போ நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டு ப்ரோப் இருக்குது. அதுக்கப்புறம் சியர் ப்ரோப் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த லாங்கிடியூடினல் ப்ரோப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகும். சியர் வேவ்ஸில் வந்து ஆங்கிளாக வந்து உங்களுக்கு வந்து வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகும். சரிங்களா?
அது வந்து ஆங்குலர் ப்ரோபு, நார்மல் ப்ரோப் இருக்குது, டிஆர் ப்ரோப் இருக்குது. நார்மல் ப்ரோப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் தான், அது வந்து ரிசீவராக ஆக்ட் ஆகுது, டிரான்ஸ்மிட்டராக ஆக்ட் ஆகுது. டிஆர் ப்ரோப்பில் பார்த்தீங்கன்னா 2 கிறிஸ்டலு, ஒன்று வந்து ரிசீவராகவும் இன்னொன்று டிரான்ஸ்மிட்டராகவும் வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த வெல்டடு பார்ட்டுக்கெலாம் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சியர் ப்ரோப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆங்கிள் ப்ரோப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேவ்ஸ் வந்து இதில் பட்டு இங்கே படும். திரும்ப வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மீடியம் வந்து மாறுதா, சிலது ரிஃப்ளெக்ட் ஆகும், சிலது வந்து இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ அதை வச்சு இந்த ஸ்கிப் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதை ஸ்கிப் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஸ்கிப் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஏதாச்சும் வந்து உங்களுக்கு எக்கோ இருக்குன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏதோ டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம வந்து ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து டிஃபெக்ட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து அது வந்து ஃபியூஷன் லைனில் இருந்தால் அது லேக் ஆஃப் சைடோல் ஃபியூஷனு, இப்போ ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து எக்கோ கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல கிராக் இருக்குன்னு அர்த்தம். பிளெண்டடாக உங்களுக்கு வந்து எக்கோ வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பொரோசிட்டியோ இல்லை ஸ்லாக் இன்க்ளூஷனோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து எப்படின்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நம்ம வந்து இந்த எக்கோவை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதோட அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டபிள். சரிங்களா? பேட்டரி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் போர்ட்டபிள் டைப்பு. ஸோ இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ தூரத்தில் கிராக் இருக்குது, எவ்வளோ லென்த்தில் இருக்குது, அதோட வித்து எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாமெட்ரி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும், அந்த வெல்லோட ஜாமெட்ரி வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப சேஃபானது. உடனே ரிசல்ட் கிடச்சிரும். சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ பெரிய திக்னஸ்லேயும் நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஒன் சைடு ஆக்சஸ் இருந்தாலே போதும். ஏன்னா ஒரு சைடில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு சைடில் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பிளானர் டிஃபெக்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெக்கார்ட் பண்ண முடியாது. சில இதில் ஸ்டோர் பண்ணுறாங்க, பட் பெர்மனன்ட் ரெக்கார்டாக இருக்காது. சரிங்களா? மெயின்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெரிட்டிக் மெட்டீரியலில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு லிமிட்டேஷனு. நம்மளுக்கு வந்து ஆப்ரேட்டர் ஸ்கில் வந்து ஹை லெவலில் வந்து தேவை இது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து கேலிப்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி கேலிப்ரேஷன் பிளாக்கும் வந்து வேணும். V1 பிளாக், V2 பிளாக் இருக்குது. ஓகேங்களா? டிஏசி பிளாக் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வேணும். சரிங்களா? கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பொராசிட்டியை வந்து பின் பண்ணுறதுக்கு இது சூட்டபுளாக இருக்காது. சரிங்களா? இதுதான் பொராசிட்டி அப்படின்னு நம்ம வந்து அது வந்து ப்ராப்பராக வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு க்ளீனான இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணுற அந்த சர்ஃபேஸ் ரொம்ப க்ளீனாகவும் ஸ்மூத்தாகவும் வந்து இருக்கணும். சரிங்களா? அது ஒரு லிமிட்டேஷனு இதில். அதே மாதிரி சர்ஃபேஸ் டிஃபெக்டை வந்து இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த திக்னஸ் 8 mm திக்னஸுக்கு கீழே உள்ள மெட்டீரியலை வந்து நம்ம வந்து இந்த அல்ட்ராசோனிக் மூலியமா செக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல டெட் ஜோன் இருக்கனால உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு செக் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். ஸோ இது வந்து எப்படின்னா சர்ஃபேஸ் அண்ட் நியர் சர்ஃபேஸ் டிஸ்கன்டினியூட்டியை வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். இது வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் மட்டும்தான் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இது வந்து மேக்னெட்டிக் டைப்னால. சரிங்களா? ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து அந்த மேக்னெட்டிக் யோக்கை வந்து நம்ம வந்து மெட்டீரியலில் வைக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கன்டினியூட்டி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகும். ஸோ அந்த இடத்துல லீக்கேஜ் ஆகும். ஸோ அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அயன் பார்ட்டிகளை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அயன் போயிட்டு ஒட்டிக்கும். அந்த மேக்னெட்டில் போய் ஒட்டிக்கும். மேக்னெட்டில் ஒட்டிக்கும்போது அதே மாதிரி ஒட்டிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா?
இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டு வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் யோக். யோக் வந்து நம்ம வந்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அ மேக்னெட்டிக் அந்த அயர்ன் பார்ட்டிகிள்ஸ வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா, அங்க போய் அட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அ இதுல வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டிஃபெக்ட் மட்டும் தான் வந்து இது மூலியமா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ, அதனால தான் வந்து 2 சைடும் நம்ம வந்து வைக்கணும். சிலதெல்லாம் மிஸ் ஆயிரும். அதனால ஆப்போசிட் சைட்ல நம்ம வச்சோம்னா, இந்த பெர்பெண்டிகுலர் டிஃபெக்ட்லாம் அது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். பேரலல் டிஃபெக்ட்லாம் வந்து இதில பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ, அதனால தான் நம்ம 2 சைடும் நம்ம வந்து திருப்பி திருப்பி வைக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிராக் தெரியுதா? ஸோ, அந்த மெத்தட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து தேவை. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேஷனை வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இன்எக்ஸ்பென்சிவ் தான். அந்த அளவுக்கு காஸ்ட்லி இல்ல. சரிங்களா? அ உங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட் கிடைச்சிரும். அதே மாரி ரொம்ப ஹீட்டான மெட்டீரியலையும் நம்ம வந்து ஈஸியா செக் பண்ணலாம். ஏன்னா ட்ரை பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஆ சில இதில வந்து யூவி லைட் தேவ. சரிங்களா? ஆ இன்னொன்னு வந்து சப்சர்ஃபேஸ் டிஃபெக்ட். 1 டூ 2 வரைக்கும் நம்ம வந்து உள்ள டிஃபெக்ட்ட வந்து இந்த மெத்தட் மூலியமா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ் அந்த ஆப்பரேட்டரோட ஸ்கில் அந்த அளவுக்கு தேவையில்ல. ஓகேங்களா? இது வந்து அட்வான்டேஜ். லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்லி மேக்னெட்டிக் மெட்டீரியல மட்டும் தான் வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அந்த மெத்தட் முடிஞ்ச உடனே அந்த காம்பவுண்ட வந்து டீமேக்னடைஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ யோக் மெத்தட் யூஸ் பண்ணும்போது பவர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கேலிப்ரேஷன் பண்ணணும். இது ரெக்கார்ட் வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஓகேங்களா? 2 சைடும் நம்ம வந்து 2 டைரக்ஷன்லயும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்டிங் வந்து பண்ணணும். லைட்னிங் இப்போ லைட்னிங் வந்து 500 லக்ஸ் மினிமம் வந்து தேவை. இந்த மாரி மெத்தடுக்கு. சரிங்களா? ஸோ இதான் லிமிட்டேஷனு. டை பெயிண்டன்ட் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, இதில என்னன்னா கேபிலரி ஆக்ஷன்னால உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இது வந்து சர்ஃபேஸ் டிஃபெக்ட் மட்டும் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் நல்லா கிளீன் பண்ணிடணும். எந்த இதில செக் பண்ணுறோமோ அத கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெயிண்ட் அண்ட் அப்ளை பண்ணணும். பெயிண்ட் அண்ட் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டுவெல் டைம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ, அப்பதான் வந்து அந்த பெயிண்ட் அண்ட் வந்து சின்ன சின்ன டிஸ்கன்டினியூட்டி உள்ளலாம் வந்து ஊடுருவும். ஸோ, டியூ டூ கேபிலரி ஆக்ஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பெனிடென்ட் எக்ஸஸா இருக்க பெனிடென்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிர்றோம். சரிங்களா? ப்ராப்பரா வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெவலப்பர் வந்து அப்ளை பண்ணணும். அது வந்து சாக் பவுடர் மாரி இருக்கும். ஸோ, டெவலப்பர் வந்து அப்ளை பண்ணிட்டு, நம்ம வந்து டெவலப்பிங் டைம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரிசல்ட்ட வந்து இன்டர்பிரேட் வந்து பண்ணணும். ஸோ, நம்ம அப்ளை பண்றது, அ இப்போ வந்து ஸ்ப்ரே மூலியமாவும் பண்ணலாம். அ இல்ல பிரஷ் மூலியமாவும் பண்ணலாம். சரிங்களா? அ அந்த மாரி மெத்தட்ல வந்து பண்ணலாம். அதே மாரி உங்களுக்கு அந்த கிளீனிங் டைப்பு, அது வந்து வாட்டர் வாஷபிள் வாட்டர் வாஷபிள் இருக்கு. அதே மாரி ஹைட்ரோஃபிலிக் இருக்கு. லிலோஃபிலிக் இருக்கு. இந்த மாரி மெத்தட்லாம் வந்து இருக்கு. ஸோ, நம்ம அத வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸஸ் ரிமூவல் பெயிண்டன்ட்ட. ஓகேங்களா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் போரஸ் மெட்டீரியல்ல மட்டும் தான் வந்து இந்த மெத்தட் வந்து சூட்டபிள். சரிங்களா? போரஸ் மெட்டீரியல்ல பண்ண முடியாது. அதே மாரி இது போர்ட்டபிள் டைப் தான். அதே மாரி ரொம்ப காம்ப்ளக்ஸான ஜாமெட்ரிலயும் சின்ன சின்ன பார்ட்லயும் நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆ இதோட மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. ஆ இப்போ வந்து இது இந்த டெக்னீஷியன் வந்து ஆ லெஸ் ஸ்கில் இருந்தாலுமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ரொம்ப சென்சிட்டிவிட்டி. ஓகேங்களா? லிமிட்டேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அந்த சர்ஃபேஸ் டிஃபெக்ட் மட்டும் தான் வந்து செக் பண்ண முடியும். ஓகேங்களா? போரஸ் சர்ஃபேஸ்ல வந்து செக் பண்ண முடியாது. ஹோல் இருக்க மாரி இருக்குல்ல, அதெல்லாம் பண்ண முடியாது. ரெக்கார்டு வந்து பெர்மனன்ட் ரெக்கார்டு கிடையாது.
ஆனால் இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப ஹசார்டஸ் கெமிக்கல். ப்ராப்பர் கேர் வந்து வேணும். சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து எப்படின்னா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் இப்போ வெயிட்டேஜ் அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு டைம் அந்த லேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெவலப் அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு டைம் லேப்ஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் டைம் டைம் தேவைப்படுது. பெர்மனெண்ட்டாக வந்து இது எப்படின்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்க டைம் வந்து லாஸ்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து எப்படின்னா வந்து ரீடெஸ்ட் அதிகமாக வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ஒரு லிமிட்டேஷனு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து கம்மியான டெம்பரேச்சர்லேயும் நம்ம வந்து இந்த டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதிகமான டெம்பரேச்சர்லேயும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸு மினிமம், மேக்ஸிமம் வந்து 50 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இந்த டெம்பரேச்சருக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ சர்ஃபேஸ் கிராக் டிடெக்ஷன் எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், டைபெனிட்ரன்ட் டெஸ்டிங் இதுதான் வந்து சூட்டபுளாக வந்து இருக்கும். இந்த மெத்தட் தான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படின்னா வந்து இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங்கும் டைபெனிட்ரன்ட் டெஸ்டிங்கும் நம்ம வந்து ஈஸியாக இது வந்து சும்மா சாதாரண டெஸ்ட்டுன்னு நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் வந்து எப்படி வந்து இனிஷியேட் ஆகும், எப்படி வந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸில் வந்து ஏதாச்சும் டிஃபெக்ட்டை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்து ஏற்படும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 2 மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஒரு வெல் ஜாயின்ல இந்த ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.